சுவாமியே சரணமையப்பா. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் அச்சன்கோவில் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் தலத்தில் அச்சம் நீக்கி அருளும் அரசனாக ஐயப்பன் அருள்பாலித்து வருகிறார். அச்சன்கோவில் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலின் கருவறையில் பூர்ணா புஷ்கலை என்ற 2 தேவியர்களுடன் அரசரின் தோற்றத்தில் ஐயப்பன் அருள்பாலிக்கின்றார். இதனால் இங்கிருக்கும் ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இங்கிருக்கும் ஐயப்பன் வலது கையில் சந்தனம் மற்றும் புனித நீர் இருக்கின்றது. இதனால் ஐயப்பனை பெரும் மருத்துவர் என்றும் அழைக்கின்றனர். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சி கடித்தவர்களுக்கு இங்கிருக்கும் ஐயப்பன் சிலையிலிருந்து சந்தனம் எடுத்து தரப்படுகிறது. சந்தனத்துடன் அர்ச்சகர் தரும் புனித நீரையும் சேர்த்து பூசினால் விஷம் உடனடியாக நீங்கி குணம் பெறலாம். ஆலய வளாகத்தில் சிவன், பார்வதி, கணபதி, சுப்பிரமணியர், நாகராஜா, நாகையச்சி, மாளிகப்புறத்தம்மான், சப்பானி மாடன், கருப்பசாமி போன்ற தெய்வங்களும் இடம்பெற்றுள்ளனர். இங்கு ஐயப்பனுக்குரிய அனைத்து சிறப்பு நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. மண்டல வழிபாட்டு நாள்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆண்டுதோறும் மலையாள நாட்காட்டியின்படி மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து 10 நாட்கள் வரை பெருவிழா நடைபெறுகிறது. இவ்விழா நாட்களில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வாள் போன்றவை புனலூர் கருவூலத்திலிருந்து எடுத்துச் சென்று அணிவிக்கப்படுகின்றன. இந்த திருவாபரண ஊர்வலம் செல்லும் பாதையானது கேரளாவில் உள்ள புனலூர், ஆரியங்காவு, தமிழ்நாட்டிலுள்ள செங்கோட்டை, தென்காசி உள்ளிட்ட நகரங்களின் வழியாக அமைந்திருக்கின்றது. விழாவின் 9ஆம் நாளில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது. தை மாதம் வரும் ரேவதி நட்சத்திர நாளில் பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அச்சன்கோவில் ஐயப்பன் கோவிலில் மட்டுமே தேரோட்டம் நடத்தப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஆண்களுடன் அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இங்கிருக்கும் அம்மன் சன்னதியில் பட்டு துணி, வளையல் போன்றவற்றுடன் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாய மந்திர செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த கோவிலில் நடைபெறும் கருப்பந்துள்ளல் என்னும் விழாவில் கலந்து கொண்டு கருப்பசாமியை வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி வளம் பெறுவர். இந்த கோவில் கேரள மாநிலம் புனலூர் நகரிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்கு செல்ல ஏராளமான பேருந்து வசதிகளும் உள்ளன. இங்கிருக்கும் ஐயப்பன் பக்தர்களின் அனைத்து வகையான அச்சங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் என்னும் நம்பிக்கை உள்ளது. மேலும் இத்தல ஐயப்பனை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை இருப்பின் அவை நீங்குகின்றது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நாமும் அச்சங்கோவில் அரசரான சாஸ்தா ஐயப்பனை வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா.